வணக்கம். என் பேர் மோகனா. நான் வானகிரமில் இருக்கிறேன். நான் ஹீலர் பிரியதர்ஷினி கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அவங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது என்கிட்ட பீரியட்ஸ்லாம் ரெகுலராக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஃபஸ்ட் டைம். நான் அப்போ சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி அவங்கக்கிட்ட என்னோடய மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை நான் ஷேர் பண்ணேன். இந்த மாதிரி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தது. ஸோ அப்போ பிளட் டெஸ்ட்டில் எடுத்து பார்க்கும்போது எனக்கு தைராய்டு, பிசிஓலாம் இருந்தது. ஸோ அதுக்காக எனக்கு மாத்திரையெல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் அதை டெய்லி எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா, அதே சமயம் நான் டெய்லி வாக்கிங்லாம் போவேன். ஸோ நான் மாத்திரை சாப்பிட்றேன், வாக்கிங் போகிறேன், அதனால எனக்கு பீரியட்ஸ் ரெகுலராக தான் வருது அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கே ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஸோ ஹார்மோன்ஸ் நம்ம ரத்தத்தில் சுரக்குது தான். அது ஒரு சமயம் கூடலாம், ஒரு சமயம் குறையலாம். பட் ஒரு ஸ்டாண்டர்டான வேல்யூவை வச்சு இந்த லெவலுக்கு மேலே இருந்தால் நார்மல் இல்லை, இந்த லெவலுக்கு கீழே இருந்தால் நார்மல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை எடுத்துகிட்டு நான் டேப்லெட் இவ்வளோ நாள் சாப்பிட்டுட்டே இருந்தேன். பீரியட்ஸுக்கு நிறையா காரணங்கள் இருக்கலாம். ஸ்ட்ரெஸ்ஸு, ஒர்க்கு, டிப்ரெஷன் அந்த மாதிரி. பட்டு நான் அதோடு சேர்த்து இதையும் நான் ஒரு மாதிரி இந்த டேப்லெட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டு அதை பார்த்துட்ருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அவங்களும் எனக்கு ஒரு சஜஷன் மாதிரி தான் சொன்னாங்க, இது நீங்கள் சாப்பிடாம விட்டுடலாம், விட்டு செக் பண்ணி பாருங்கன்ட்டு. ஸோ அப்படி தான் நான் அந்த தைராய்டு டேப்லெட்ஸை நான் விட்டுட்டேன். விட்டதுக்கப்புறமும் எனக்கு பீரியட்ஸ் நார்மலாக தான் வந்தது, ரெகுலராக தான் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்கிட்ட பேட் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் ஆமாம், அது தானே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அண்ட் என்கிட்ட சைக்கிளோட லெங்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டப்போ நான் 2 days 3 days அப்படின்னு நான் சொல்லுவேன். ஹெவியாக இருக்குதா இல்லை மீடியமாக இருக்குமா, லைட்டாக இருக்குமா அப்படின்னு என்கிட்ட கேட்கும்போது எனக்கு தெரியாது. நான் ஸ்டெயினோட லெவலில் பேட் சேஞ்ச் பண்ணும்போது பார்க்கும்போது தான் எனக்கே தெரியும். ஸோ அந்த ஸ்டெயின் இருக்கா இல்லையான்றதை வச்சு தான் எனக்கு ஃப்ளோ நின்றுடுச்சான்னு இல்லையான்னு நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன். அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். எனக்கா எதுவும் இருக்கிற டென்ஷன்லேயே எனக்கு அதெல்லாம் தெரியுமா இல்லைன்னு தெரியல. ஸோ அவங்க எனக்கு அதே மாதிரி தான் ஒரு சஜஷனாக தான் சொல்லி பார்த்தாங்க. நல்ல ஒரு பியூரான காட்டன் கிளாத் யூஸ் பண்ணி பாருங்கள், வீட்டில் இருக்கும்போது யூஸ் பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள், அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ நானும் சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி தான் கிளாத் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஸ்டார்டிங் எனக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் நான் யூஸ் பண்ணும்போது நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னா, என்னால் அந்த ஃப்ளோ ஃபீல் பண்ண முடிஞ்சுது. எனக்கு அந்த ட்ராப்பு இது எப்போ எனக்கு ஸ்டார்ட் ஆகுது, அந்த ஃப்ளோ எனக்கு அது எண்ட் ஆகுது, அது எல்லாமே எனக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சுது. பட் நான் பேட் யூஸ் பண்ணும்போது அந்தளவுக்கு நான் கவனிக்கலையா, எனக்கு ஃபீல் ஆகலை. பட்டு கிளாத் யூஸ் பண்ணும்போது என்னால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அண்டு எனக்கு இது கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ நான் கிளாத் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போது. இந்த ட்ரீட்மெண்ட்லேருந்து நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்ம பாடி கரெக்டாக தான் எல்லா வேலையுமே செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஸோ நம்மளா ஒரு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோன்ட்டு கவலைப்படாமல் நல்லா சாப்பிட்டு, பசிக்கும் போது சாப்பிட்டு, நல்லா கரெக்டாக ஸ்லீப் ஷெட்யூலு, டைமுக்கு தூங்கி டைமுக்கு எழுந்திரிச்சு, ஒர்க்கில் ஸ்ட்ரெஸ் எடுக்காமல் ஹாப்பியாக ஒர்க் பண்ணிவிட்டு, ஹாப்பியாக லைஃப்பில் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருந்தாலே நம்ம பாடி கரெக்டாக எல்லாமே செய்யும், அது நடக்கும் அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.